வணக்கம் உறவுகளே. அறிஞர் அண்ணா காலகட்டத்தில் பாராளுமன்றத்தில் இந்தியை தான் ஆட்சி மொழியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அறிஞர் அண்ணா இல்லை, தமிழ் மொழியை தான் ஆட்சி மொழியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு அவங்க எல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க, இந்தி மொழி தான் இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படுது, அதனால் கண்டிப்பாக இந்தி மொழியை தான் வைக்க முடியும். ஆனால் தமிழ் மொழி குறைவான மக்களால் தான் பேசப்படுது, அதனால் குறைவான மக்கள் பேசுகிற மொழியை எப்படி ஒரு நாட்டினுடைய ஆட்சி மொழியாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அறிஞர் அண்ணா பதில் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இந்த நாட்டில் புலிகள் அதிகமாக இருக்கா அல்லது கழுதைகள் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ கழுதைகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதிகமாக இருக்கிற கழுதைகளை எதுக்கு தேசிய விலங்கா வைக்காம நீங்க புலியை தேசிய விலங்கா வச்சிருக்கீங்க? ஏன்னா புலி வீரம் வாய்ந்தது, வலிமை வாய்ந்தது, எவ்வளோ விலங்குகள் இருந்தாலும் அதுல சிறப்பு வாய்ந்தது. அப்போ அதோட சிறப்பு கருதி குறைவா இருந்தாலும் புலியை நீங்க எப்படி தேசிய விலங்கா வச்சிருக்கீங்களோ அதே போல குறைவான மக்களால் பேசப்பட்டாலும் அந்த தமிழ் மொழியானது மிகவும் பழமையானது, சிறப்பு மிக்கது, தனித்து இயங்கக்கூடிய தன்மையுடையது. எனவே தமிழ் மொழியை தான் நீங்கள் ஆட்சி மொழியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி வாதிட்டு இருக்கிறாரு. இப்படி மொழிக்காக எத்தனை தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மொழியை நாமளே அழிச்சிட்டு இருக்கிறோம். நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுறது தான் பெருமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் பேச தெரியலனால தான் அவமானப்படணுமே தவிர ஆங்கிலம் தெரியலை அப்படின்றதுக்காக தலை குனியக்கூடாது. ஆங்கிலம் தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. பிற மொழிகளை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகவல் தொடர்புக்கு அது பயன்படும். ஆனால் அதுக்காக தமிழை அழித்து தான் பிற மொழியை வளர்க்கணும் என்ற எண்ணம் இல்லை. என்னைக்கு ஒரு மொழி பேச்சு மொழியிலிருந்து அழிந்து போகிறதோ அன்னைக்கு அந்த மொழி கட்டாயம் அழியப்படும். அந்த நிலை நம்முடைய தமிழ் மொழிக்கு வந்துவிடக்கூடாது. எனவே இது மொழி பற்று அப்படின்றதையும் தாண்டி காலங்காலமாக பழமை காலத்திலிருந்தே போற்றப்படக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பேசி வந்த இந்த மொழி நம்முடைய காலத்தில் அழியக்கூடிய நிலையில் வரக்கூடாது. என்றும் நம் மொழியை போற்றி பாதுகாப்போம். பிற மொழிகளையும் அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.